இதெல்லாமே வறுத்து ஆற வச்சுருக்கேன். அப்புறமா இதை பொடியாக ஃபைன் பவுடர் பண்ணி இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு கடாய் ஹீட் பண்ணிவிட்டு இதில் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் எண்ணெய் கடுகு எண்ணெய் சேர்த்துட்டு பன்னீர் எல்லாமே வறுத்து எடுத்துக்கிறேன் எண்ணெயில். இந்த டைமில் நான் அந்த மசாலா எல்லாமே பவுடர் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கடாய் பன்னீருக்கு இந்த மசாலா தான் மெயின் இன்க்ரீடியன்ட். இது ரொம்ப கம்பல்சரி. ஸோ இந்த மசாலா ரெடி பண்ணியாச்சு. இப்போது கேப்சிகம் அப்புறம் வெங்காயம் எல்லாமே இது போல் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பன்னீர் வதங்கிட்டுருக்கு. இந்த டைம் ஒரு 2 தக்காளி கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். பன்னீர் எல்லாமே தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கிட்டு இப்போது வெங்காயமும் கேப்சிகமும் வதங்குது. நான் இப்போது பொடிசாக கட் பண்ணால் வெங்காயம் சேர்த்து கொஞ்சம் பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கிக்கிறேன். இப்போது தனியாக எடுத்து வச்சுட்டேன். வெங்காயமும் குடமிளகாவும் தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சுட்டேன். இப்போ இதில் கொஞ்சமாக சீரகம், பொடி ஜீரா, சின்னமன் ஸ்டிக், லவங்கம், லவங்கம் சேர்த்து இதை வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். வெங்காயம் இஞ்சி பூண்டு விழுதெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அரைச்சி வச்சுருந்த தக்காளி விழுதை இதில் சேர்த்துக்கலாம். அப்படி தக்காளி விழுதை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வருது. இந்த டைமில் மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மிளகாத்தூள், கரம் மசாலா தூள், மஞ்சத்தூள் எல்லாம் இதில் சேர்த்துக்கலாம். டேபிள் ஸ்பூன் ஆல்ரெடி கிரைண்ட் பண்ண மசாலா இதில் சேர்த்துக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். ஒரு பவுல் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த மசாலாலாம் நல்லா வேகிறதுக்கு. இப்போ தண்ணி சேர்த்தாச்சு. குழம்பு நல்லா கொதிச்சதும் இப்போ எல்லா காய்கறியும் இதில் சேர்த்துக்கலாம். பன்னீர் வதக்கி வச்ச பன்னீர், கேப்சிகம், வெங்காயம் எல்லாமே இதில் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை மூடி போட்டு கொஞ்சம் வேக வச்சிடலாம். ஃப்ளேம் சிம்லேயே வச்சு இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். மேத்தி இதில் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக சுகர் கூட இதில் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் பாருங்கள், கடாய் பன்னீர் கொதிச்சு வந்துட்டுருக்கு. இப்போ இதை கொஞ்சம் கலரி விட்டுடலாம். இதில் இன்னும் கூட கொஞ்சம் ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ
கடாய் பன்னீர் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், ரொட்டி கூட சர்வ் பண்ண வேண்டியது தான்.